மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே வணக்க மக்களே. இன்றைக்கி நம்ம தம்பியை வந்து ரொம்ப நாளாக தேடி இன்றைக்கி தான் தம்பி ஒரு 10-15 நாள் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாக தம்பியை தேடி இன்றைக்கி தான் கையில் பிடிச்சிருக்கிறோம். தம்பி இன்றைக்கி தான் வந்திருக்கு. அப்படி இவர் ஒரு யூடியூபரு மறக்காம இவரோட சேனல்லையும் நம்ம கொலாபரேஷன் கொடுக்குறோம். எல்லா சேனல்லையுமே எல்லாமே நம்ம கொலாபரேஷன் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அவரோட சேனல் பேர் வந்து தளபதி ஃபேமிலி அப்படின்னு சொல்லி சேனல் வச்சுருக்கு. அப்படி தம்பி சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றபடி நம்ம அரசியல் நிகழ்வுகளில் டிவிக்கு வந்து என்னென்ன பண்ணிகிட்டு இருக்குது, விமர்சனங்கள் எந்த அளவுக்கு வச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தம்பி பேர் வந்து சிவனேஷ், ஒரிஜினல் பேர் தம்பி பேர் வந்து சிவனேஷ். தளபதிக்காக வந்து யூடியூப் சேனல் வந்து வச்சு சமீபமாக இப்போ தான் ஒரு 8K அடிக்க போகிறார். தம்பி வந்து 8Kயில் இருக்கிறாரு. தம்பி அடிக்க போகிறார். மற்றபடி என்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓகே, வணக்கண்ணே. வணக்கம். உங்கள் சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ நான் வந்திருக்கேன். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் முன்னாடியே வந்திருக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன். சரி பரவாயில்ல, இப்போ வந்திருக்கிறீங்க அப்படிங்கன்னா சரி நம்ம நிறைய விஷயம் பேச வேண்டியது நிறையா இருக்குது. நம்ம இப்போ டைரெக்டாக விஷயத்துக்குள்ளே போவோம். ஓகே, உங்கள்கிட்ட நான் ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்குறேன். ஓகே, சென்னையில் சில பகுதிகளில் மின்வெட்டு ஏற்பட்டுகிட்டே இருக்குன்னு சொல்லி மக்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறேன்னா, இது எதிர்கட்சியோட சதியாக கூட இருக்கலாம். ஒருவேளை கரண்ட்டு தட்டுப்பாடாக இருக்கலாம், ஒருவேளை கரண்ட்டு சப்ளை வந்து சரியாக போகக்கூடிய இடமா இல்லாமல் இருந்திருக்கலாம். இதனால் வந்து டிவிக்கேவை விமர்சனம் பண்ணுறதுக்கான இங்கே வேலை எந்த எதிர்கட்சிக்குமே கிடையாது, அருகதை கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். தகுதி கிடையாதுன்னு சொல்லலை. எல்லா எதிர்கட்சிக்குமே இப்படி இந்த ஆட்சியில் இப்படி நடக்குது, எந்த ஒரு விஷயம், அது மின்சாரத்துறையாக இருக்கட்டும், போக்குவரத்து துறையாக இருக்கட்டும், எந்த துறையாக இருந்தாலுமே தகுதிகள் இருக்குது. இப்படி பண்ணதை நீங்கள் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாமே தவிர்த்து, மற்றபடி நீ ஏன் உன் ஆட்சியில் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அட்டாக் பண்ணுறது, ஆபாசமாக பேசுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. கூடிய சீக்கிரத்தில் சரி பண்ணுவாங்க. தளபதியால் நம்மளால் சரி பண்ண முடியும். அவர் அதனால தான் மக்கள் வந்து கொண்டு சும்மா ஒன்றும் இல்லைல்ல. ஏன்னா ஒரு 55 வருஷம் கட்சி, 75 வருஷம் கட்சி, 2 கட்சியுமே ஒரு 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து முடிச்சிருக்கிறாங்க. அப்படின்னா இது வந்து ஒரு வரலாற்று சாதனை தான். எம்ஜிஆராவிலே முடியல. இது ஃபஸ்ட்டு எம்ஜிஆராவிலே முடியல. கிட்டத்தட்ட ஒரு 35% ஓட்டு வாங்கி இப்போது எம்ஜிஆர் வந்து அந்த டைமில் வந்து எந்தளவுக்கு ஓட் பர்சன்ட் வாங்குறாரு அப்படின்னா, அந்த டைம் மக்கள் தொகை கம்மி தான், இந்த டைம் மக்கள் தொகை அதிகமாக இருந்தும் பர்சன்டேஜ் வாய்ஸில் அதிகமாக இருக்குது. அப்படி வந்து மக்களை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. அதனால் இதெல்லாம் ஒரு விமர்சனமே நம்ம காதில் போட்டுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். அது சரி பண்ணிடுவாங்க. அது வந்து வேணும்னே பண்ணுறது, அது சரி பண்ணிடுவாங்க. அது நேரம் ப்ராசஸ் போயிட்டுருக்கும். ஏன்னா மின்சாரத்துறையிலே இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ஏன் கரண்ட் கட் பண்ணிடுறாங்கன்னு சொல்லி கேட்கும்போது, ஹார்ட் டிஸ்க் வந்து கிட்டத்தட்ட சிடிஆர் நிர்மல்குமார் அமைச்சர் இருக்கிறார்ல, அவர் வந்து சொல்லியிருந்தார். இப்போ இடையில ஹார்ட் டிஸ்க் வந்து திருட்டு போயிடுச்சு, அதில் வந்து டெண்டரு, மின்சாரத்துறை சம்மந்தமாக இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட விஷயம் அதுக்குள்ளே இருந்ததை, அந்த ஹார்ட் டிஸ்க்கை 10 ஹார்ட் டிஸ்க்கை திருடிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது இங்கே நிறைய நியூஸ் வந்து வெளியே வந்துட்டுருக்கு. அப்படிங்கும்போது திடீர்னு செந்தில் பாலாஜி உள்ளே வந்துட்டு அவரை பற்றி இங்கே யாருமே கேட்கவும் இல்லை, எதுவும் சொல்லவும் இல்லை, அவளை விமர்சனம் பண்ணவும் இல்லை. திடீர்னு அவளாக வந்து இந்த மாதிரி காணா போயிருக்கு வந்து சொல்லி எதுக்கு வந்து அவர் உள்ளே வரார் அப்படிங்கிறது இங்கே தெரியல. இப்போ தான் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நேற்று வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ஏற்கனவே ஏடிஎம்கேல இருந்து அப்படி இல்லை செந்தில் பாலாஜி, ஏடிஎம்கேல இருக்கும்போது 2011 to 2016 வரைக்கும் இருந்தப்போ அவருக்கு வந்து ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துருந்தாங்க. அது வந்து போக்குவரத்துறை அமைச்சர் பதவி கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து ஊழல் பண்ணியிருக்கிறாரு. இப்போது 2021 to டிஎம்கேல மாறினார்ல, 2021 to 2026 வரைக்கும் அவருக்கு 2 துறையில் கொடுத்துருந்தாங்க. நம்ம மதுவிலக்குத்துறையிலையும் மின்சாரத்துறையும் கொடுத்தாங்க. 2துலேயுமே ஊழல், பயங்கரமான ஊழல் அடிச்சிருக்காரு. அப்படி அதாவது தெரியுமே நம்மளுக்கு, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லிட்டு வைக்கவே இல்லாமல் 10 ரூபா வாங்கி பிச்சை எடுத்து தின்னுட்டு இருக்கா அப்படியே தலைவர். அப்படிலாம் இருக்கும்போது இடி ரைடு ஒன்று விட்டுருக்குறாங்க. இடி ரைடு விட்டு நம்ம கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி எங்களுக்கு பர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி ஆளுநர்கிட்ட போய்ட்டு, கவர்னர்கிட்ட போய்ட்டு பெர்மிஷன் கேட்குறாங்க. அது ஏன் ஆளுநர்கிட்ட போய் நம்ம பர்மிஷன் வாங்குகிறோம் அப்படின்னா, இது வந்து ரூல்ஸு.
இந்த ரூல்ஸ் வந்து நம்ம எக்ஸ் மினிஸ்டராக இருந்தாலும் இப்போ கரண்டில் இருக்கிற மினிஸ்டராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம போய் ஆளுநர்கிட்ட நம்ம இந்த மாதிரி அவங்க ஊழல் பண்ணிடுறாங்க, கரப்ஷன் இருக்குது, அவங்க மேலே கேஸ் பண்ணணும், அவங்கள எடுத்து நம்ம தனிப்பட்ட முறையில் விசாரிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆளுநர்கிட்ட போய் நம்ம போய் கேட்கணும். ஃபஸ்ட்டு கேட்டோன்னே அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ப்ரொசீஜர் ஆரம்பிக்கணும். அப்படி வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாரு ஆளுநர் அர்லேக்கர், அவர் பேர், கவர்னர் கொடுத்துட்டாரு. அடுத்த கட்டமாக என்ன நகர்ந்து போகுமோ, நிறைய பேர் ஊழலில் மாட்டிகிட்டு இருக்காங்க. கேனருமே இப்போ கோர்ட்டில் சம்மன் கொடுத்து தலைவர் வந்து இங்கே ஏன் என்னை இந்த டேட்டுக்கு தானே கூப்பிட்டீங்க, ஏன் இப்போ அதுக்குள்ளே என்னை அவசரப்படுத்த கூப்பிட்றீங்க அப்படின்னு ஜூன் 22 23 கேஸ் போகுது அப்படி சொல்லியிருக்காங்க. இப்படிலாம் இருக்குது. அதனால் இதெல்லாம் நம்ம காதில் போட்டுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் யாராக இருந்தாலும் அது சரியாக புரிதலோடு இருந்தவங்க யாராக இருந்தாலும் அவங்க அதை தான் நம்ம சொல்லுவாங்க. இது ஆனால் இது வந்து ஒரு விமர்சனமாகவும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. போக போக தான் பார்க்கணும். வந்து ஒரு மாதம் கூட நான் ஆகலை, கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் 27 நாள் தான் ஆகுது. ஒரு மாதத்தை கூட இன்னும் ஒரு 4 நாள் 5 நாள் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அது சரியில்லை, அந்த மின்சாரம் அதை கட் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான ஒரு கேள்வியும் கிடையாது, சரியான விமர்சனமும் கிடையாது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, திருவிக்கா நகரில் அரசு பள்ளியை திறந்து வைக்க போகும்போது குத்துவிளக்கு ஏற்றாமல் மேயர் பிரியா அவங்க வந்து தவிர்த்தாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதான் இது வந்து சமீபகாலமாக எல்லா இடத்துலையும் போயிட்டு இருந்த ஒரு விஷயந்தான். இது நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஒரு 75 வருஷ கட்சி தான், பவள விழா பாப்பா தான், நான் இல்லைன்னா சொல்ல, ஒரு பவள விழா கண்ட ஒரு கட்சி தான், அனுபவம் உள்ள கட்சி தான், நான் இல்லைன்னா சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, 2026 தேர்தலில் மக்கள் மூலமாக வாக்களித்து ஓட்டு போட்டு மக்கள் வந்து ஒரு புது கவர்மெண்ட்டாக மாற்றம் வேணும் அப்படிங்கிறது ஒன்று கொண்டுட்டு வராங்க. மக்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டுட்டு வாங்க. அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். மக்கள் யார் நம்ம பவளையில பாப்பா 75 வருஷ கட்சி திமுக கட்சி ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதனால் புது கட்சி வந்துருச்சு, சாதாரணமான ஒரு ஆள்லாம் வந்து உள்ள எம்எல்ஏ வந்து விளக்கேற்றலாமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டை நான் பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதில் இன்னொரு விஷயம் என்ன பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னா, இது எல்லாராலையுமே பேசப்பட்டுச்சு, நம்ம தான் லேட்டாக பேசுகிறோம்னு நினைக்கிறேன். எல்லாராலுமே பேசப்பட்டுச்சு அந்த விஷயம். நான் என்ன நினைக்கிறேன்னா, புரோட்டோக்கால்னு சொல்லி நம்ம மேயர் பிரியா பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது என்ன எனக்கு புரோட்டோக்கால்னு எங்களுக்கு புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷெட்யூலே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க பல்லவிக்கா வந்து ஒரு யூடியூப் சேனலில் கொடுத்துருந்தாங்க, அவங்கள போயிட்டு ப்ரெஸ் மீட் எடுத்துருந்தாங்க. அதில் என்ன நம்ம சொல்லியிருந்தாங்க, புரோட்டோக்கால் படி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மேயர், ரெண்டாவது எம்எல்ஏ, அதுக்கப்புறம் தான் கலெக்டர். இதுதான் புரோட்டோக்காலே. ஃபஸ்ட்டு இவங்க எம்எல்ஏகிட்ட போய் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி கார்ப்பரேஷன் ஸ்கூல் வந்து திறக்கணும், நாளைக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது, திறக்கணும் அப்படின்னு சொல்லி போய் கேட்டுருக்குறாங்க. அவங்க வந்து சொல்லும் போது என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து வரனே சொல்லவே இல்லை மேயர். நம்ம டிவிக்கு எம்எல்ஏ வந்து பல்லவிக்கா வந்து வரதா சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த மேயருங்கிறவங்க வராங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, காழ்ப்புணர்ச்சியோட கோவத்தோட வந்து அவங்க அந்த இடத்துல அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தானே வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்தோடனே ரிப்பன் கட் பண்ணும்போது அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு சிசர் கொடுக்குறாங்க, இவங்க வாங்கி வச்சுட்டு இவங்க கட் பண்ண போகிறாங்க, டக்குன்னு கட் பண்ணிட்டு போகிறாங்க. அதுமாதிரி விளக்கேற்றும் போது அப்படின்னா இவங்களுக்கு கூட சரி கொடுக்குற மாதிரி வாங்க, டக்குன்னு கலெக்டர்கிட்ட கொடுங்க. இதெல்லாம் எங்கே போய் முடியும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. புரோட்டோக்கால்ன்றாங்கன்னா அப்போ புரோட்டோக்கால் படினா அப்போ சேகர் பாபு போய் கொடை பிடிச்சிக்கிறதெல்லாம் அது புரோட்டோக்கால் படி தான் நடக்குதா, இல்லை விஐபி எஸ்கார்ட் காரில் வந்து வெளியே நின்றுக்கிட்டு வந்து ஏறி நின்று அதுக்கிட்ட போகிறதெல்லாம் புரோட்டோக்காலா, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது எனக்கு வந்து மக்கள் தான் சொல்லணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இது எந்த விதத்துலையுமே நியாயமாக இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே எல்லாருக்குமே தெரிய வருது. இது பிரேக் பண்ணி ஆகணும். இது நிறைய பேர் ஏற்றுக்கூடாத விஷயம். புது கவர்மெண்ட் வந்துட்டால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வந்த உடனே இது என்ன ஜீபும்பா மாயமா, வந்தவுடனே ஒரே தமிழ்நாட்டில் புரட்டி போடுறதுக்கு அதெல்லாம் வந்து அவங்க விமர்சனம் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. 1000 என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம். நம்ம தளபதி ஏதோ சிஎம்ஏ சொல்லிட்டாரு, திருச்சி வந்துல நீங்கள் என்ன வேணால் அவதூறுப்படுப்பீங்க, என்ன வேணால் விமர்சனம் நீங்கள் பண்ண தான் எனக்கு அதுதான் எனர்ஜி பூஸ்ட்டு, நீங்கள் பண்ண தான் நான் மேலும் நான் மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போயிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி தளபதி சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதே என்னை பொறுத்தவரைக்கும் நல்ல விஷயம். ஆனால் இருந்தாலும் பிரியா அப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். எல்லோரும் அதை தான் சொல்லுவாங்க. அது எதிர்கட்சியாக இருந்தாலும் டிஎம்கே சைடே அதை யாரும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு இருக்கிறவனுங்க பூரா ஒருத்தன் போட எல்லாம் ஊப்பிஸ் தான், கொத்து தான், எல்லாம் என்ன அவனுங்களே சொல்லிக்கிறானுங்கள்ல, வி ஆர் ப்ரௌட் கொத்தூஸ் 200ன்னு சொல்லிக்கிறானுங்க. சரி ரைட்டு, எப்படி வேணால் பண்ணிட்டு போட்டோம். மக்களுக்கு நம்ம நல்லாட்சி கொடுக்கறதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். அதை நோக்கி தான் நம்ம பயணம் போயிட்டுருக்கு. அதை பற்றி தான் நம்ம போயிட்டுருக்கணுமே தவிர்த்து இந்த மாதிரி அல்லு சில்லட்டெல்லாம் நம்ம பேசணுங்கிற அவசியம் இல்லை. இது கவர்மெண்ட் பார்த்துக்கும். ஏன்னா இப்போ இடையிலே மேயர் எலெக்ஷன் அப்போ வந்து சொல்லியிருந்தாங்க, இப்போ 2 நாள் முன்னாடி ஒரு அறிவிப்பு வந்துடுது,
கிட்டத்தட்ட ஒரு 67 மேயர் இருக்கிறாங்க சென்னையில். அதில் கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் தான் அவங்களோட சொத்து மதிப்பு எவ்வளோ கடன் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அந்த இடத்துல போய்ட்டு ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் நிற்கணுன்னா இப்போ தளபதியோட சொத்து மதிப்புலாம் என்னன்னு சொல்லி இடையில போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி யார் யாரெல்லாம் கேண்டிடேட் போய் நிற்கணுமோ அவங்களாம் போட்டிருந்தாங்க. நம்ம மேயர் ஃப்ரீயாகவே அந்த இடத்துல என்னென்னங்கிறது போய் அந்த இடத்துல எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே கொடுக்கல அப்படிங்கிறதும் தெரிய வருது. அப்போ அந்த இடத்துலேருந்து எவ்வளோ தெளிவாக இருக்குங்கிறது மக்களால் பார்க்கப்படுது, நம்ம பார்க்குறோம். அவ்வளோதான். நான் என்ன சொன்னேன், என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் தள்ளிட்டு போகிறது பெட்ரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். மக்களுக்கு அடுத்தபட்சமாக என்ன பணியோ அதை நம்ம செஞ்சுட்டு போயிட்டுருக்கலாம், அவ்வளோதான். தொடர்ந்து குற்றச்சாட்டை வைக்கப்படுதுன்னா பயிர்க்கடன் முழுசாக தள்ளுபடி செய்கிறேன்னு சொல்லிட்டு வெறும் 50,000 மட்டும் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி தமிழ்நாடு ஃபுல்லாக போராட்டம் செய்கிறாங்க விவசாயிகள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் ஏற்கனவே எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பிரச்சாரம் எனக்கு சரியாக தஞ்சாவூர்னு நினைக்கிறேன். தஞ்சாவூரில் தான் நான் புதுசாக நம்மளோட அஜெண்டாவை, நம்மளோட வாக்குறுதிகளை என்னென்ன கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத தளபதி சொல்லியிருந்தார். அந்த இடத்துல மெயினாக சொல்லும் போது நீங்கள் அந்த வீடியோ எடுத்து பார்த்தா தெரியும். அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தற்போதைக்கு நாங்கள் வந்த உடனே என்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணுவோம். நாங்கள் மற்றபடி வாக்குறுதி கொடுத்ததை நாங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றாமல் இருக்க மாட்டோம். தற்போதைக்கு கஜானாவில் காசு கிடையாது, அதுதான் உண்மை. ஏன்னா 2 கவர்மெண்ட்டுமே ஏடிஎம்கே கவர்மெண்ட் என்னென்னா 5 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போணுச்சு. இந்த கவர்மெண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் கோடியோ 5 லட்சம் கோடியோ கடன் வச்சு போய்ட்டு. அப்படிங்கும்போது நம்ம உடனே 50,000 வந்த உடனே இவ்வளோ இந்த ஃபஸ்ட்டு போதைப்பொருள் சைன் போட்டார் சிங்கப்பெண். அது 9ஆம் தேதி நாளைக்கு தொடங்கி வைக்கிறாங்க. அது தள்ளி போய்ட்டு இருந்துச்சு, நாளைக்கு தொடங்கி வைக்கிறாங்க. கரண்ட் 200 யூனிட். அதுலேயுமே நிறைய பேர் விமர்சனம் பண்ணிகிட்டு போகலாம். ஒரு 4 ஜோல யோசிக்கிறவங்களுக்கு அது புரியும், எல்லாத்துக்குமே பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போவே சொல்லியிருந்தார், எங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் கண்டிப்பாக வந்தோன்னு பண்ணுவோம், நாங்கள் கொடுத்த வாக்குறுதி கண்டிப்பாக நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இடையில இப்போ அமைச்சரவை கூட்டம் நடந்தது. அந்த அமைச்சரவை கூட்டத்திலே முதல்ல அப்போ தான் நடந்துச்சு. அமைச்சரவை கூட்டத்திலே கிட்டத்தட்ட 436 பிளான்ஸ் எடுத்து ஒவ்வொரு துறைக்கும் எடுத்து கொடுத்து, தொழில்துறையாக இருக்கட்டும், வணிகத்துறையாக இருக்கட்டும், சுகாதாரத்துறையாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் தனித்தனியாக பிரித்து கொடுத்து நம்ம தளபதி தஞ்சாவூரில் என்னென்ன வாக்குறுதி இது வரைக்கும் கொடுத்துருந்தாரோ, தாய்மாமன் சீராக இருக்கட்டும், பவுனு போடுறதா இருக்கும், பட்டு சேலை கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை இளைஞர்களுக்கு வேலை உதயமாக டிப்ளமோ படித்தவங்களுக்கு, டிகிரி முடிச்சுட்டு வேலை தேடுறவங்களுக்கு நம்ம காசு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தார். அதையும் எல்லாமே இன்க்ளூடாக சேர்த்து தான் அந்த 436 வாக்குறுதிகளும் பிளான்ஸுமே. அதை கண்டிப்பாக இதை இன்க்ளூட் பண்ணி எடுத்துகிட்டு போவார் தளபதி. அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. விவசாயிகள் போராட்டம் பண்ணுறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ண தான் செய்வாங்க. ஏன்னா அவங்களோட கஷ்ட சூழ்நிலையில் இருக்க தான் செய்து. தளபதி அதை பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். அது இப்போதைக்கு சத்தியமாக கஜானாலாம் காசு இல்லை, அது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அப்படிங்கும்போது போராட்டம் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம். தளபதி கண்டிப்பாக வி வில் சூன் தான் கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணுவார், விவசாயிகளுக்கு நல்லபடியாக பண்ணுவார் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். சரி, ஓகேண்ணா. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கேஎன் மேலேயும் செந்தில் பாலாஜி மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு விழுந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏற்கனவே டிஎம்கே பீரியட் இருக்கும்போதே லாஸ்ட்டாக ஒரு 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4வது வருஷம் பாதியில், ஒரு 4வது வருஷத்தில், இப்போ 5 வருஷம் ஆச்சுன்னா 4வது வருஷத்தில் பாதியில் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் அவர் மேலே கேஸ் ஹைகோர்ட்டே சொன்னிச்சு, சென்னை ஹைகோர்ட்டே சொன்னிச்சு, இந்த மாதிரி நீங்கள் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்திருக்கிறீங்க, நிறைய கோடிகள் மோசம் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சம்மன் கொடுத்துச்சு. அந்த இடத்துல ஏன் அரெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா, எலெக்ஷன் டைமு நெருங்கிருச்சு. இந்த 6 மாதம் முடிஞ்சுன்னா அடுத்து கொஞ்ச நாள் தான் எலெக்ஷன் டைம் நெருங்குவோம். அவர் அது இல்லாமல் கரண்ட்டு மினிஸ்ட்ரு. அப்படிங்கும்போது அவரை ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆளுங்கட்சி இவங்க நினச்சாங்கன்னா என்ன வேணால் பண்ணுவாங்க. நம்ம எல்லாருக்குமே உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அவங்க எந்த அளவுக்கு இறங்கி அந்த கேஸ் எப்படி முடிக்க பார்ப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். நிறைய விஷயம் நம்ம பார்த்தோம். நம்ம கவின் மேட்டராக இருக்கும், அதையும் முடிச்சிட்டாங்க. எல்லா விஷயத்தையுமே அப்படி இருக்கும்போது முடிச்சு வச்சவங்க இதையும் முடிக்க மாட்டாங்க என்னங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மேடம். அதனால் கேஎன் நேரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். மக்களுக்கு எல்லாருமே நிராகரிக்கப்பட்ட ஒரு விஷயந்தான். கேஎன் நேரு எப்படி ஜெயிச்சாப்பிட அப்படிங்கிறது இன்னுமே சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல மகேஷ் பொய்யாமொழி தோற்றுருக்கா. அப்படி கிட்டத்தட்ட 6 தொகுதி 9 தொகுதி இருக்குது, எனக்கு சரியாக தெரில. கிட்டத்தட்ட 6 தொகுதி 9 தொகுதி, அதில் முக்கால்வாசி டிவிக்கு தான் ஜெயிச்சிருக்குது. அப்போ கேஎன்ஆர் என்ன பண்ணியிருக்காரா அப்படிங்கிறது சந்தேகம் பண்ணுறது தான் இருக்குது. ஏன்னா அவருமே ஜெயிச்சிருக்க மாட்டேன். இங்கே யாருமே டிஎம்கேல ஜெயித்தவங்க
பெருசாக ஒன்றும் மெஜாரிட்டி ஓட்ஸ் வச்செல்லாம் ஜெயிக்கல. யாரும் மிஞ்சி போனால் ஒரு 2000 ஓட்டு லீடிங், 3000 ஓட்டு, 5000 ஓட்டு, இவ்வளோ தான் லீடிங்கில் இருக்காங்களே தவிர்த்து. அதனால் அவர் வந்து ஏகப்பட்ட ஊழல் பண்ணிடுற கரப்ஷன் கண்டிப்பாக அவர் வச்சு செய்வதற்கான வேலைப்பாடுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம அடுத்தது செந்தில் பாலாஜிக்கு வருவோம். செந்தில் பாலாஜி வந்து அவர் இப்போ இடையில ஒரு இது கொடுத்துருந்தாரு, கரூரில் வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லி பாட்டு பாடி அசிங்கப்படுத்தி பேசுனதெல்லாம் தெரியலையா, இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா. அப்படியே சரி, நான் என்ன கேட்குறேன், அப்போது உங்களுக்கு ஒரு மதுபான பாட்டிலில் ஒரு 10 ரூபா எம்ஆர்பியை தாண்டி நீங்கள் 10 ரூபா ஒரு பாட்டில் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு விற்கும்போது ஒவ்வொருத்தரும் இப்போ நடுத்தர மக்கள் இருக்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க வேலை சுமையினால் அவங்களோட கஷ்ட ஒரு சூழ்நிலை அவங்க மன உளைச்சல் ஆளாயிருந்தாலும் ஒரு வேலைக்கு போகிறாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு கொத்தனார் வேலைன்னு வச்சுக்கோம், அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், உடம்பு கை கால் வலி இருக்கும், அவங்க போகிறவங்க வாங்கிட்டு வருவாங்க. அதுவுமே நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். இப்போ ஏன்னா இப்போ 717 கடை மூடி இருக்கிறாங்க, அதுவுமே நான் தப்பு தான் சொல்லுவேன். ஆனால் அப்படி இருக்கும்போது செந்தில் பாலாஜி சொல்கிறாப்படி அப்படின்னா, செந்தில் பாலாஜி வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா போனால் ஏன்னா நீ செஞ்சுருக்க எம்ஆர்பிக்கு அதிகமாக நீ 10 ரூபா ஒரு பாட்டிலுக்கு வந்து 10 ரூபா போகுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கே 1 கோடி ரூபா சேல்ஸ் ஆகுது. எப்படி ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபா 1 கோடி ரூபா சேல்ஸ் ஆகுதுன்னா அப்போ மாதமே டாஸ்மாகில் எவ்வளோ இருக்கும் ஒரு கடைக்கு? நான் சொல்கிறது ஒரு கடைக்கு அவ்வளோ வச்சுக்கிட்டோன்னா அப்போ ஒரு மாதத்துக்கு எங்கே போகுது, வருஷத்துக்கு எங்கே போகுது, 5 வருஷத்துக்கு எங்கே போகுது? அப்படிலாம் யோசிச்சு பார்த்தோன்னா நீங்கள் பாட்டிலுக்கு 10 ரூபா போன அசிங்கமாக இருக்குல்ல. அப்போ நீ 10 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு ஒரு நடுத்தர மக்கள்கிட்ட நீ 10 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு பிடுங்க திங்கிறிய, அது உனக்கு வந்து வெக்கமாக இல்லையா? நான் கேட்குறேன், கேட்க தோணுது எனக்கு. எல்லாருமே கேட்பாங்க, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லி பாடும்போது உனக்கு அவ்வளோ எரியுதுன்னா அப்போ பாட்டிலுக்கு அவங்ககிட்ட இருந்து எனக்கு அசிங்கமாக தான் வருது. ஏதாவது அவன்கிட்ட வந்து நீ கையேந்தி பிச்சை எடுக்கிறது அந்த 10 ரூபா பிச்சை எடுக்கிறவங்க கூட வாரமாக உட்காந்து ஐயா சாமி என்னால் முடியலை ஏதாவது முடிஞ்சதை பண்ணுங்கன்னு சொல்லுவான். ஆனால் நீ வந்து கேவலமாலாம் பண்ணிகிட்டு இருக்கிற, இதுக்கு பேர் பிச்சை தான் நீ 10 ரூபா வாங்குறது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஏன்னா மது பாட்டிலில் இப்போது கோயம்புத்தூரை சேர்ந்த மினிஸ்டர் போட்டிருந்தாங்க, கிணத்துக்கடவு மினிஸ்டர், தொகுதி மினிஸ்டர் வந்து அவர் எம்எல்ஏ வந்து மினிஸ்டர் ஆகியிருக்கிறாங்க, மது விலக்கு போட்டிருக்கிறாங்க. அவர் தான் சொல்லியிருந்தார், கூடிய சீக்கிரத்தில் இந்த 10 ரூபாயை வந்து எம்ஆர்பிக்குள்ளேயே வந்துடும், எம்ஆர்பி ரேட்டை தாண்டி போகாது, 10 ரூபா எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோம், 10 ரூபா எக்ஸ்ட்ரா கிடையாது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்மாக சொல்லிட்டாரு. எம்ஆர்பிக்குள்ளே தான் வரும், இனிமேல் அந்த பிரச்சனை எதுவுமே வராது. அதனால் 2 பேருமே உள்ளே போக வேண்டிய ஆள் தான். ஏன்னா ஏற்கனவே ஏடிஎம்கே பீரியடில் 2011-16 வரைக்கும் போக்குவரத்தில் என்னென்ன தரமாக பண்ணியிருக்காரு, வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி காசு வாங்கி ஏமாற்றிருக்காரு. என்னென்னது கண்டக்டர் வேலை, மெக்கானிக் வேலை, டிரைவர் வேலை, இன்ஜினியரிங் வேலை அப்படின்னு சொல்லி வாங்கி அவர் லட்சக்கணக்கில் ஏமாற்றிருக்கிறாரு. இப்போது இந்த 2 துறையிலையும், மின்சாரத்துறையிலையும் மது விலக்கு துறையிலையும், இது 2துலேயுமே அதுலேயும் கோடிக்கணக்கில் ஒரு இவ்வளோ மேலே எடுத்து வச்சுரும் 3000 கோடி ஊழல் இருக்குது. அப்போல்லாம் இருக்கும்போது நீங்கள் எப்படி பேசுகிறாரு அப்படிங்கிறது தெரில, தான் வந்துருச்சு அவ்வளோதான் கேஸு. கேஎன்ஆர் மட்டும் கோர்ட்டு போ அப்படி 23 கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அவரும் நம்ம செந்தில் பாலாஜி உள்ளே உட்காந்து காலம் முழுக்க களி தின்ன வேண்டிதான். சரி, ஓகேண்ணே. மேலும் இன்னொரு குற்றச்சாட்டு தலைவர் விஜய் மேலே வைக்கப்படுது, ஏன் ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டுறாரு? என்னோட கேள்வி என்னென்னா, நீங்கள் மோடி எங்கேயாவது ப்ரெஸ் மீட் கொடுத்து நம்ம பார்த்துருக்குமா? நான் அதனால் மோடியை கம்பேர் பண்ண நான் விரும்பலை. மோடியை நம்ம பார்த்துருக்கோமா இது வரைக்கும்? ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மேடை ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்னா ஒரு இடத்துல மாநாடு போட்டால் நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்துக்கங்க, ப்ரெஸ் மீட்டு எங்கேயுமே கொடுத்ததா யாருமே பார்த்துருக்க முடியாது. நானும் பார்த்துருக்க மாட்டேன், நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படிலாம் இருக்கும்போது அவர் தொடர்ந்து இப்போ பிஎம்மாக இருக்காது. அதுதான் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன் ப்ரெஸ் மீட் கொடுத்தா மட்டும்தான் வந்து மக்களுக்கு வந்து நம்ம போய் நல்லது செய்யணும்னு அர்த்தமா என்ன? அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும், ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கணும். தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கெலாம் நீங்கள் உங்களோட தேவைக்கு உங்களோட போதைக்கு நான் வந்து ஊருகா அப்படிங்கிற மாதிரி தளபதி வந்து எல்லா இடத்துக்குமே வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறோங்கிற ஒரு அவசியமே கிடையவே கிடையாது. என்னை பொறுத்தவரை எங்கெங்கே பேசுமோ அங்கங்கே பேசுவார். அவர் வந்து எந்த விஷயத்தை எங்கெங்கே நகர்த்திட்டு போகணுமோ, எந்த நல்ல விஷயத்தை எங்கெங்கே சொல்லணுமோ அங்கே சொல்லுவார் கண்டிப்பாக. ப்ரெஸ் மீட் ஆனால் இன்னமும் டெல்லியில் போனப்போ, தமிழ்நாடு இல்லத்தில் போனப்போ இது மரபு சார் வந்து ப்ரெஸ் மீட் எல்லாருமே கொடுக்கணும், ஜெயலலிதா அம்மா கொடுத்துருக்காங்க, கலைஞர் கொடுத்துருக்காரு, ஸ்டாலின் சார் கொடுத்துருக்காரு, நீங்கள் ஏன் கொடுக்காம போகிறீங்க, இது மரபு சார், இது புரோட்டோகால் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் கொடுக்கணும்? ஏன் இதே மாதிரி போய் நீங்கள் போய் பிஎம்கிட்ட கேட்க வேண்டியதானே? இதேமாதிரி சிஎம்கிட்ட ஸ்டாலின் சார்கிட்ட கேட்க வேண்டியதானே? இது ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? கேட்க முடியாது. கேட்டால் உங்களை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும்ல. ஒரு நியூஸ் சேனல்லையும் அவங்க கீழே தானே கடந்தது அவங்க ஆட்சியில்.
அப்படிங்கும்போது இதெல்லாம் நிராகரிக்கப்பட்டு தள்ளணும்னு தான் நான் யோசிக்கிறேன். இதெல்லாம் ஒரு விஷயமாகவே எடுத்துக்கவே கூடாது. இது ஃபஸ்ட்டு அவர் எங்கள் குடும்பம் கொடுப்பார், மக்களுக்கு நல்லது பண்ணால் சரி தான், ஏன் ப்ரெஸ் மீட் கொடுக்கணும்னு நான் யோசிக்கிறேன். யாராக இருந்தாலும் யோசிக்கிறவனா இருந்தால் ப்ரெஸ் மீட் ஏன் கொடுக்கணும்னு தான் யோசிக்கிறேன். அது தேவையே இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அடுத்து 2 கேள்வி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விசித்திரமாக இருக்கும். விஜய் கூட நடிகர் த்ரிஷா அவங்க சுற்றுறது வந்து எல்லா கட்சிக்காரங்களும் அதை பிடிச்சிக்கிட்டு அது வந்து விஜய்க்கு ஒரு பலவீனமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ இது எனக்குமே சந்தேகமாக தான் இருக்குது. இதுவுமே எனக்குமே அஸ் அ தளபதி ஃபேன், நானும் தளபதி ஃபேன் தான், நீங்களும் தளபதி ஃபேன் தான். ஏன்னா 2 பேருமே தளபதி ஃபேன் தான். இது எனக்குமே சந்தேகம் இருந்து மன உளைச்சலுக்கெல்லாம் ஆளாயிருக்கேன் நான். என்னடா நம்ம தளபதி இப்படிலாம் இருந்துருவாரோ அப்படிங்கிற ஒரு யோசனைக்கு நம்ம போயிட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம கிடையாது. இப்படிலாம் நம்ம வந்து தளபதியை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு, ஏன்னா எலெக்ஷன் டைமில் தான் இறங்கி ஃபேமிலி மேட்டருக்குள்ளே பூந்து அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு இந்த திமுக. ஏன்னா எப்படின்னா தோக்கடிச்சிடலாம் எப்படியாவது அப்படின்னு தப்பு கணக்கு போட்டாங்க. அதனால் அதெல்லாம் நடக்கலை. அழுதுகிட்டு தான் இருக்கிறாங்க எல்லோரும். நம்ம த்ரிஷா மேட்டருக்கு வரும், அதை பற்றி அப்படின்னு பேசுவோம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, த்ரிஷா மேட்ரு சரி, அப்படியே ஒரு வேளை நீங்கள் நம்ம வெளியில் பார்க்கும்போது நமக்கு தெரியுது, நம்ம அவங்களோட பர்சனல் விஷயத்தில் நம்ம போய் பார்க்கும்போது விஜய் சார் நம்ம ஒன்றும் அவர் வீட்டில் இருந்து நம்ம போய் தூங்கி எழுந்திரிச்சு சரி நம்ம அவரு கூட வேலை பார்த்துட்டு அவரு கூட நம்ம சுற்று வட்டாரத்தில் கிடையாது. ஏன்னா அவங்க பர்சனல் விஷயம் அவருக்கு தான் தெரியும், நமக்கு எதுவும் தெரியும். அதனால் நம்ம வந்து அவரை பர்சனலாக குற்றச்சாட்டு பண்ணுறது இல்லை வந்து வேறு மாதிரி அவதூறாக பேசுகிறது தளபதி ஒருவேளை இப்படிலாம் இருக்குமோ, ஒருவேளை அப்படிலாம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கவே கூடாது. ஏன்னா அவருக்கு தான் தெரியும் பர்சனோட விஷயம். அது ஃபேமிலி டைவர்ஸ் கேஸாக இருந்தாலும் சரி, அவர் த்ரிஷா அப்படிங்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது வந்து அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் நம்ம அதில் தலையிடுறதுக்கான தகுதிகள் கிடையாது, அருகதையும் கிடையாது. உங்களுக்கும் சரி எனக்கும் சரி இங்கே யாருக்குமே சரி தகுதி கிடையாது. அது அவர் பார்த்துப்பாரு, அது அவரோட விஷயம். அப்படி நான் என்ன கேட்குறேன், இப்போ இடையில ஒரு கல்யாணத்துக்கு வந்திருந்தாப்புல நம்ம அஜித் சார் அவங்க அம்மா இறந்தப்போ போனப்போ சொல்ல நான் அதுக்கு முன்னாடி கல்யாணத்து வரும்போது நான் என்ன சொல்ல, அவர் வந்து என்ன சொல்ல வர்றேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு இன்னொரு பார்வை இல்லைன்னா, நாங்கள் ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கிறோம், அதனால தான் எனக்கு தெரிஞ்சு ப்ரூவ் பண்ணியிருக்காரு, கூப்பிட்டுட்டு வந்திருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் எதாவது இருந்தால் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே, இன்னொருண்ணே தொடர்ந்து தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமைகள் ரவுடி அட்டராசி நடந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி எதிர்கட்சிகளுக்கு இது வைக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? நான் என்ன நினைக்கிறேன்னா, 5 வருஷம் கழிச்சில் 5 வருஷம் இவங்க ஆட்சியில் இருந்தப்போ மட்டும் இதை விட மோசமாக நடந்துச்சு. ஒரு நாளைக்கு 5 கொலை நடந்துச்சு, பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு. ஏன் விளாத்தி குளத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு, கவின் பிரச்சனை நடந்துச்சு. அதுக்கெலாம் ஒரு வார்த்தை கூட வாய்ஸை திறக்கவே இல்லை. இதுக்கும் டிஃப்ரெண்ட் வச்சு பாருங்கள். ஏன்னா வந்து 1 மாதம் கூட இல்லை, அதுக்குள்ளே எப்படி நீங்கள் பாலியல் குற்றச்சாட்டு இதெல்லாம் பண்ணுறீங்க? ஏன்னா எந்த ஒரு இடத்துலையுமே சிவியர் ஆக்ஷன் எடுத்து நம்ம பார்த்ததே கிடையாது. ஏன்னா வரவங்க எல்லாம் குண்டர் சட்டத்தை தூக்கி போட்டுட்டு இருக்காங்க இப்படி பண்ணவங்கெல்லாம். அப்படிலாம் நீங்கள் உடனே வந்து பண்ணும்போது நம்ம பாராட்டணும். அவர் வந்து அப்ரிஷியேட் பண்ணால் தான் அவருக்கு இன்னும் மோட்டிவேஷன் ஆகி நம்ம நல்ல விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணுறவங்களா அதுவுமே கொடுங்கோவல் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி குண்டார் சட்டத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத தளபதி கொடுத்து போயிட்டுருக்கிறாரு. அதனால் இதை பற்றி நம்ம வந்து இப்போ பேசக்கூடாது. ஏன்னா டிஎம்கேவே சொன்னிச்சு, கிட்டத்தட்ட நாங்கள் வந்து 6 மாதம் கழிச்சு தான் நாங்கள் விமர்சனம் பண்ணுவோம், அதுக்கு இடையில் என்ன பண்ணுறாங்க நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் எதாக இருந்தாலும் விமர்சனம் அப்படின்னு இப்போவே கதற ஆரம்பித்தாங்க. எப்போது ரிசல்ட் வந்ததுலேருந்து அன்னையிலேருந்து கிட்டத்தட்ட இப்போது ஜூன் 8 ஆகுது இன்றைக்கி. இன்னை வரைக்குமே ஒவ்வொரு இடமும் போகும்போது ரோட்டில் நின்று அழுகுறானுங்க, மேடை போட்டு அழுகுறானுங்க. ஐயோயோயோ இவனோட தொல்லை தாங்க முடியல. இதில் இடையில வேறு ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லிட்டு எல்லாமே முக்கால்வாசி 25-30 வயசுக்கு மேலே இருக்கிறவனுக்கு கேட்டால் ஜென்சி டிஎம்கேங்கிறானு. ஜென்சி டிஎம்கேன்னா நம்ம டிவிக்கு வந்து பார்க்க சொன்னோம், எல்லாம் சின்ன பிள்ளைங்கலேருந்து ஜென்சி கிட்ஸாக இருக்குது. வந்து அவங்க தான் ஜென்சி கிட்ஸு, நம்மளாம் வேர்ச்சுவல் வாரியர்ஸு. அது அவங்களெலாம் தெரியாமல் புரியாமல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எவன் அந்த ஸ்கிரிப்டெலாம் எழுதி கொடுத்தான்னு எனக்கும் தெரியல. வாழடி வாழையாங்கிறானு வெட்ட வளர்ந்து வந்துட்டு இருப்பான் போது. இதில் பெருமையாக வேறு சொல்லிக்கிறான், வி ஆர் ப்ரௌடு கொத்தூசுங்கிறானுங்க, 200 ரூபா ஊற்றின்றானுங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறதுல எனக்கு தெரிஞ்சு அவங்க கட்சி அவங்களாலே அழிச்சிக்க போகிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, திரு அண்ணாமலையை வந்து புதிய இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு. அது மூலயமா வந்து விஜய்க்கு பாதிப்பு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எப்படி பாதிப்பு ஏற்படும் நம்ம சொல்லக்கூடாது. இங்கே இது வந்து ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் நீங்கள் கூட கட்சி ஆரம்பிக்கலாம், நான் கூட கட்சி, யார் வேணால் ஆரம்பிக்கலாம். கட்சி ஜெயிச்சு வராங்கங்கிறத அங்கே பார்க்கப்படணும். அண்ணாமலையை என்னோடய வாழ்த்துக்கள் தான் நான் தெரிஞ்சுப்பேன். கட்சி ஆரம்பிக்கட்டும், யார் வேணால் இங்கே ஆரம்பிக்கலாம், யார் வேணால் போட்டி வரலாம். நீ மெஜாரிட்டியை காமி அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். நம்ம தளபதி எந்த அளவுக்கு அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. இப்போ கடந்த 3 வருஷமாக கட்சி ஆரம்பிச்சிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்கணுமோ, பிரச்சாரத்துக்கு விடாமல் எந்த அளவுக்கு இந்த கவர்மெண்ட் வந்து நெருக்கடி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுத்தது. எல்லாராலும் இது பார்க்கப்பட்டது, கொடுத்தது. அப்படி கொடுத்துமே தளபதி வந்து எந்த இடத்துக்கு பெருசாக பிரச்சாரமே போகல. அப்போ முழுசாக பிரச்சாரம் குறிப்பிட்ட இடத்துக்கு போகாமல் இருந்தே 108 சீட்டு பிடிச்சிருக்கிறாரு.
234 தொகுதி போயிருந்திருந்தாருன்னா எவ்வளோ சீட்டு பிடிச்சிருக்கும் யோசிச்சு பார்க்கணும்ல. அதனால் அண்ணாமலை வந்ததுனால விஜய்க்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறதெல்லாம் சத்தியமாக பாதிப்புலாம் ஏற்படுத்துறதுலாம் கிடையாது. அவங்களுக்குள்ள ஓட்ஸு அவங்களுக்கு விழுவும், நம்ம தளபதிக்குள்ள ஓட்ஸு தளபதிக்கு விழுவும். அதனால் நம்ம எந்த அளவுக்கு இப்போது உள்ளாட்சி தேர்தலில் வரப்போகுதுன்னு ஒரு 6 மாதம் டு 8 மாதத்தில் வரப்போகுது உள்ளாட்சி தேர்தல். அந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு என்ன வேலையோ நம்ம அதை பார்க்கணும். அடுத்தடுத்து எம்பி எலெக்ஷன் வருது, அடுத்தடுத்து நம்ம அதுக்கு தயார் பண்ணிக்கிட்டு நம்மளை தயார் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்குமே தவிர்த்து வராங்களா வரட்டும், நல்ல விஷயம், யார் வேணால் ஆரம்பிக்கிட்டோம், நல்ல விஷயம், மக்களுக்கு நல்லது செஞ்சால் சரிதான். அதை தான் நான் சொல்லுவேன். மக்கள் நல்ல விதமாக செஞ்சு நீ ஜெயிச்சு வா, அதை தான் நானும் சொல்லுவேன். ஜெயிச்சு வா. நான் இங்கே இந்த டிஎம்கே மாதிரியோ ஏடிஎம்கே மாதிரிலாம் இங்கே பேசுகிறதுக்கு வேலை இல்லை. நல்ல விஷயமா மக்களுக்கு எடுத்துகிட்டு கொண்டு போய் நல்ல விஷயத்த பண்ணுறியா பண்ணு, அவ்வளோதான். யார் வேணால் வரட்டும். மக்களுக்கு உண்மையாக சரி நம்ம தம்பி அண்ணாமலை வந்தா அப்படின்னா அண்ணாமலை வந்தா அப்படின்னா கண்டிப்பாக மக்களுக்கு நல்லது போடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே வாய்ப்பு கொடுப்பாங்க. அந்த 5 வருஷம் கழித்து பார்த்தோம்னா அப்படி இருக்கும்போது தெரிஞ்சிடும்ல. அதனால் இதுக்கு சாதகம் பாதகம் எதிர்ப்புலாம் வர தலைவி அவருக்குள்ள % அவருக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் இதை பற்றி டிவிக்கு தொண்டனும் கவலைப்பட மாட்டாங்க, விஜய் ஃபேன்ஸாக யாரும் கவலை மாட்டாங்க, நானும் கவலைப்பட மாட்டேன், இங்கே நீங்களும் யாருமே கவர் பண்ண. அதனால் அது விஜய் சாருக்கு பாதிப்புலாம் எந்த விதத்துலையும் கிடையாது. அதனால் அவர் வேலையை அவர் பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்பார் அப்படிங்கிறத சொல்கிறேன். அவர் ஏற்கனவே சைலண்ட் பர்சன். அவர் சைலண்ட்டாக இருந்தால் தான் பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பாக எல்லாருமே பார்த்து இருந்துக்கணும் தான் நான் நினைப்பேன். இந்த ஊழல் பண்ணவங்கலாம் முக்கியமாக கரப்ஷன் பண்ணி செந்தில் பாலாஜி நேரெலாம் அடித்து தூக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அடுத்தது நிறைய பேர் மாட்ட போகிறாங்க. நிலுவையில் இருக்குது, வெள்ளை அறிக்கை சீக்கிரம் விட போகிறாங்க டிரான்ஸ்பரன்ஸாக. ஏன்னா ஒவ்வொரு துறையிலையும் எந்தளவுக்கு ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வெளியே விடணும். கூட சீக்கிரம் தெரிஞ்சு போய்டும். ஐம் வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரி தலைவர் மாதிரி நான் சொல்லிக்கிறேன், அவ்வளோதான். இப்போ திருச்சி கிளைகளில் பார்த்தீங்கன்னா விஜய் ராஜினாமா செய்த பிறகு ராகவா லாரன்ஸ் அந்த இடத்துல நிற்க வைக்க போகிறாங்கன்னு சொல்லி பேச்சு அடிப்படுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சந்தோஷமான விஷயம். நல்ல மனிதர், சமூகத்துக்கு நல்ல விஷயத்தை பண்ணக்கூடிய ஒரு தலைவராக உள்ளே வரும்போது அவர் நேற்று ஒரு ட்விட் போட்டிருந்தார். ஒரு மதியமானு நினைக்கிறேன், மதியமாக 12 மணி 1 மணி இருக்கும். அப்போ ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அவங்க அம்மாவோட சேர்த்து ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தார். என்ன அதில் நம்ம பார்க்கப்படுற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் என்ன பார்க்க ஒரு விஷயம்னா, சமீப காலமாக என் மேலே நிறைய இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. திருச்சி கிழக்க போரில் நிற்கிறாரா நிற்கலையா, நிற்க போகிறாரா அப்படின்னு சொல்லி ராகவா லாரன்ஸை பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த பேசிகிட்டு இருக்கிறதுக்கு நம்ம ராகவா லாரன்ஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்போ நான் பென்ஸ் படத்தில் ஷூட்டிங்கில் இருக்கிறேன், எனக்கு 10ஆம் தேதியோட என்னோடய ஷெட்யூல் க்ளோஸ் ஆகுது, நான் படத்தை நடித்து முடிச்சிடுவேன். என்னோடய ஷெட்யூல் என்னோடய கால் ஷீட் முடிஞ்சிருச்சு, 10ஆம் தேதி முடிச்சிடுவேன். அதனால் நான் 11ஆம் தேதி, அதாவது நாளைக்கு இப்போ 9ஆம் தேதியா, 10ஆம் தேதி இன்னும் 2 நாள் தான் இருக்குது. 2 நாள் கழித்து 11ஆம் தேதி நான் காலையில் 9:30 மணிக்கெலாம் நான் என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகிறதே இதுதான். எங்கள் அம்மாட்ட நான் பரிந்துரை செஞ்சுட்டு அவங்கள்ட்ட கலந்துரையாடல் பண்ணிவிட்டு நான் அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு நான் யோசித்து 11:30 9:30 நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி ராகவா லாரன்ஸ் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நல்ல விஷயமா இருக்கணும் அப்படிங்கிறத நானுமே அவர் நின்று எல்லாருக்குமே சந்தோஷமான விஷயம். அவரை பற்றி யாருக்குமே தெரியாத விஷயம் கிடையாது. எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மாற்றம் அப்படிங்கிற ஒரு இதை வச்சு எவ்வளோ நல்ல விஷயம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படிப்பட்ட யாரும் அரசியலுக்கு உள்ளே வரதுனால என்ன தப்புங்கிறேன் நான். நம்ம கட்சிக்கு வர்றதுனால நம்ம தப்பு இல்லைங்கிறேன் நான். அது மாதிரி அந்த மாதிரிலாம் ஆள்லாம் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். மக்கள் எல்லோரும் வரவேற்பாங்க. ராகவா லாரன்ஸ் வந்தார் அப்படின்னா நம்ம தாவைக்காக்கு ஏற்கனவே மவுஸ் அதிகமாக இருக்குது, நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க மக்கள். அதனால் ராகவா லாரன்ஸ் உள்ளே வந்தார்னா கண்டிப்பாக டெபாசிட்டே பயங்கரமாக ஜெயிப்பார் அவர். யார் ஆப்போனண்ட்டில் நின்னாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓட்டு ராகவா லாரன்ஸ் தான் உழவு போகுது. அதை அதில் எந்த கருத்துமே நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வரட்டும், ராகவா லாரன்ஸ் சார் வரட்டும். அவர் என்னோடய மனமார்ந்த வாழ்க்கை முன்னாடியே நான் சொல்லிக்கிறேன், என்னோடய மனமார்ந்த வாழ்க்கை வரட்டும். நான் அவரோட செய்திக்காக, ட்விட்டர் செய்திக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். தகவல் சொல்லிட்டாருன்னா அதோட சந்தோஷம் வேறு எதுவுமே இருக்காரு. ராகவா லாரன்ஸ் வரட்டும், அவ்வளோதாங்கிறத நான் சொல்லுவேன். இந்த கடந்த காலமாக அதிமுகலேருந்து சில எம்எல்ஏ தாவைக்களை எப்படி சொல்கிறாங்கன்னா, பிஜேபி மூலமா உள்ளே தாவைக்காக கவுளை பார்க்குறாங்க, இல்லை குதிரை பேர பேசப்படுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, கடந்த சட்டமன்றத்திலே சட்டசபையிலே சொல்லியிருப்பார் தளபதி, இது குதிரை பேரம் கிடையாது, இது குதிரை வேகத்தில் செல்கிற அரசு அப்படின்னு தான் சொல்லியிருந்தா. அப்படியே தவிர்த்து இது குதிரை பேரத்துக்கு எனக்கு வேலையே கிடையாது. என்ன குதிரை பேரம்னா எனக்கு புரியல. அப்போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கடந்த டிஎம்கே ஆட்சியில் ஏடிஎம்கேலேருந்து தான் செந்தில் பாலாஜி வந்தேன். அப்படி நிறைய பேர் வந்திருந்தாங்க, பிஜேபியிலேருந்து கூட உள்ளே நுழைஞ்சிருந்தாங்க. அப்போ அதெல்லாம் குதிரை பேரம்னு எடுத்துக்கலாமா?
எடுத்துக்க முடியாதுல்ல, சொல்லுங்கள், எடுத்துக்க முடியாது தானே. அப்போ இதெல்லாம் வந்து குதிரை பேரம் நீங்கள் வந்து குற்றச்சாட்டு வச்சிங்க அப்படின்னா உங்கள் மைண்ட் தாட் சரி கிடையாது. என்னடா இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சியில் போகணும், அங்கே ஒரு மன உளைச்சல், மன குமுறல், இங்கேருந்து அங்கே போகிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு குமுறல், அது அந்த மூலமே வெளிப்படுறது அந்த குதிரை பேரம், இந்த பேரம் பேசி வாங்குறாங்கங்கிறது, இந்த அணில் குஞ்சுங்கிறது, இந்த தற்கொலைங்கிறது. அதனால் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க, பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம மக்களுக்கு என்ன நல்லது பண்ணணும் அது பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். இவங்க நல்லா எப்படி நாய் சூரியனை பார்த்து குலையும் தெரியுமா, குலைச்சிக்கிட்டே கிடைக்க வேண்டியதான். பண்ணி தான் வேறு ஏதாவது திங்குதுன்னா நம்மளும் திங்க முடியுமா? அதனால் எதாவது பண்ணிக்கிட்டு போட்டோம். அவங்க வெளியே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இடத்துல இருக்க விருப்பம் கிடையாது. அவங்க வந்து எல்லோரும் சேர்ந்தவங்க நீ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆதவர்ஜனை வந்து சொல்லியிருப்பா அப்படி, மாண்புமிகு அமைச்சர் ஆதவர்ஜனை சொல்லியிருப்பா அப்படி. அவர் வந்து அந்த இடத்துல சொல்லும்போது ஆதவர்ஜனோட எல்லாருமே முன்னாள் அமைச்சர் முன்னாள் எம்எல்ஏ எல்லாம் சொல்லும்போது, எங்களுக்கு இப்போ தான் சரியான ஒரு இடம் கிடச்சிருக்கு, எங்களுக்கு பதவியெலாம் தேவையில்லை. எப்படி சொல்கிறாரு, அதை நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பதவியெலாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு கட்சியில் ஒரு ஆளாக எங்களை கூப்பிடுங்க, நாங்கள் உங்களோட சேர்ந்து நாங்கள் நல்லது பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்ல வராங்களே தவிர்த்து இங்கே யாருமே கரப்ஷன் பண்ணுறதுக்கு வேலையே கிடையாது. தளபதி ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் போட்டிருக்காரு. எந்த மினிஸ்டரும் எந்த எம்எல்ஏயும் ஒரு கரப்ஷன்லேயும் எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா தக்க நடவடிக்கை எடுக்க போகிறோன்னு வந்து தளபதி சொல்லிட்டார். இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? ஒரு நல்லாட்சி கொடுக்குறதுல என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு இடமே கிடையாது. அதனால் விமர்சனம் வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த விமர்சனம் தான் நம்மளை மேலே தூக்கிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். சரி, ஓகே. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து ரீசெண்டாக ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து 69 படம் நடிச்சிருக்காரு. அந்த படத்தில் எந்த படம் நல்ல படம் நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்குறேன் அப்படின்னு. சரி, இப்போது நம்ம அவரை பற்றி நம்ம பேசிடுவோம், பேசி தான் ஆகணும். நான் அவரை பற்றி பேசவே கூடாதுன்னு நினச்சேன். எங்கடா இத்தனை நாளாக டிஎம்கே ஏடிஎம்கே இத்தனை நாளாக புலம்பி அழுது தீர்த்துக்கிட்டு இருந்ததுன்னு பார்த்தேன். எங்கடா இன்னொரு ஆள் இந்த சைடு ஏடிஎம்கே இந்த சைடு ஏடிஎம்கே நின்று புலம்பி இருந்தது, எங்கடா நடுவில் இன்னொரு ஆள் வராள்னு பார்த்தேன். தலைவர் சீமனை வந்து தவளை வாயில கேட்ட மாதிரி உள்ளே வந்துட்டா. அப்படி 69 படம் வந்து ஒரு படம் கூட நல்லாவே இல்லை. அதை வந்து அவனை அந்த சினிமா மோகத்தில் உள்ள ஒரு ஆளை நீங்கள் மக்கள் நம்பி ஓட்டு போட்டிருக்கீங்க, என்ன நல்லது செய்வான்னு ஓட்டு போட்டிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு விமர்சனம் வச்சுருந்ததை நம்ம பார்த்தோம் 2 நாள் முன்னாடி பார்த்துருந்தோம். இவரை பாஸ்ட் எடுத்து பாருங்களேன். இது வந்து நான் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். இப்போ அவர் வந்து குடிச்சிட்டு பேசுன மாதிரி, அதாவது சரக்கு அடிச்சுட்டு பேசுன மாதிரி. பாஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு கூப்பிட்ருப்பாங்க, அவரை கூப்பிட்டுருந்தாங்க, அவார்டு கொடுக்குறதுக்கு ஃபங்க்ஷன் கூப்பிட்ருந்தாங்க. அதில் பிகைன் வுட்ஸ் டிவியில் கூப்பிட்ருந்தாங்க. அந்த இடத்துல கூப்பிடும்போது அவர் சொல்கிறாரு, ஆங்கர் கேட்குறாங்க, உங்களோட தளபதி விஜய் படத்தில் உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என் தம்பி நடித்த படத்தில் வந்து மெர்சல் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா. அப்படி எப்படியே இப்போது நடந்ததையும் இப்போ பேசுனதையும் நம்ம பார்க்கணும். முன்னாடி பேசுனதையும் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இன்னொரு படம் ரொம்ப முக்கியமாக பிடிக்கும். அந்த படம் எனக்கு பெண்கள் பற்றினான படம். அந்த படம் பேர் கூட பிகில் அப்படின்னு சொல்லியிருந்தா. அப்படி அந்த படத்தில் முக்கியமாக எனக்கு அந்த சீன் பிடிக்கும். அந்த ஒரு சீன் வந்து எல்லா இடத்துலையும் ஃபுட்பால் ஆட கூப்பிட்டு போவாங்கள்ல, அந்த படத்தில் ஒரு பொண்ணு மட்டும் அந்த ஆசிட் அடிச்சிருவாங்கல்ல, அந்த பொண்ணுக்கு அந்த ஏரோப்ளைன் டிக்கெட்டை கூட கொடுப்பாங்களா, அந்த இடத்துல ஒரு டைலாக் சொல்லுவார். அந்த பர்சனலாக எனக்கு அந்த டைலாக் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த 2 படம் சொல்லும். அப்போ 69 படத்தில் 69 படம் இன்னும் வரல. ஜனநாயகன்னு அது கேஸ் போயிட்டுருக்கு. அது இன்னும் ரிலீஸ் பண்ணுறாங்களா என்னன்னு நம்மளுக்கும் வருத்தமாக இருக்குது, எல்லாருக்குமே வருத்தமாக இருக்குது. அது ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. சரி, நம்ம அதை அப்புறமே பார்த்துப்போம். அந்த 69 படத்தில் நீ எப்படி வந்து முன்ன 2 படம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்க, இப்போ அந்த 69 படம் நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்க. இது என்ன இது? இங்கே ஒரு பேச்சு அங்கே ஒரு பேச்சு, இப்படி அடிச்சுக்கிட்டு இந்த சைடு இந்த ஓட்டு கேட்க வருவாங்களா, ஏடிஎம்கே வருவாங்களா, உங்களுக்கு தான் ஓட்டு, டிஎம்கே வரும் உங்களுக்கு தான் ஓட்டு, விசிகே வரும் உங்களுக்கு தான் ஓட்டு. ஆனால் மக்கள் பார்த்து ஒரு குத்திட்டு போயிட்டாங்களா டிவிகேவுக்கு. அந்த மாதிரி கதையாக இருக்குது. இந்த சைடு ஒரு அடி இந்த சைடு ஒரு அடி சிங்கிச்சா அடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அதனால் சீமானை நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நீ ஒரு எதிர்கட்சியாக இருக்கிற அப்படின்னா விமர்சனம் பண்ணுறதுக்கு உனக்கு எல்லா தகுதியுமே இருக்குது, அருகது கிடையாது. ஆனால் நம்ம எல்லா இடத்துலையுமே நான் இது ஒரு விஷயம் சொல்லும்போது நான் சொல்லிகிட்டு இருக்கேன், நம்ம கட்சியை பற்றி பேசுறதுக்கு இந்த எந்த கட்சிக்குமே அருகது கிடையவே கிடையாது, தகுதி இருக்குது. நான் சொல்லுவேன், விமர்சனம் பண்ணு, அந்த தப்பாக பண்ணோன்னே நீ எடுத்து சொல்லு, நாங்கள் அதை திருத்திக்கிறோம் மாற்றிக்கிறோம், நல்ல விஷயத்தை கொண்டுட்டு வர பார்க்குறோம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஆனால் நீ இவ்வளோ பேச்சு பேசுகிறல, சீமானை தான் நான் சொல்கிறேன், இவ்வளோ பேச்சு பேசுகிறல, கிட்டத்தட்ட 10 வருஷமோ 15 வருஷமோ அரசியலில் இருக்கிறேன்னு சொல்கிறேன், அனுபவம் இருக்குதுன்னு சொல்கிறேன். 234 தொகுதியிலையும் நின்னல, அட்லீஸ்ட் ஒரு சீட்டு ஜெயிச்சிருப்பியா? இத்தனை வருஷம் நின்னாங்கிறல, ஒரு சீட்டு கூட டெபாசிட்டு கூட எல்லாம் இழந்து போயிட்டானு, ஒரு டெபாசிட் கூட வாங்கலை. அந்தளவுக்கு மோசமாக இருந்திருக்கு. அப்போ நம்ம யோசித்து பார்த்துக்கணும், சீமானெல்லாம் ஒரு ஆளவே மதிக்கக்கூடாது நம்மளை.
ஏதோ கத்தவன் கத்திக்கிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அவ்வளோதான் நான் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் தான், நாங்கள் தான். நம்மக்கிட்ட வந்து பேசுறதுக்கு எந்த கட்சிக்குமே தகுதி கிடையாது அப்படிங்கிறத தான் நான் சொல்லுவேன். அவ்வளோதான் என்னோடய கருத்து இது. ஏன்னா அவரை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு நம்மளுக்கு விருப்பமே கிடையாது. அவரை பற்றி பேசுகிறதுக்கு அவரெல்லாம் அது ஒரு கட்சியே கிடையாது ஃபஸ்ட்டு அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். திரு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரீசெண்டாக ஒரு மேடையில் பேசியிருந்தாரு. கவர்ச்சி வச்சு ஜெயிக்காமல் இதை வச்சு ஜெயிச்சிங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இதை பற்றி நீங்கள் சரி, இப்போ நான் ஒன்று சொல்லட்டுமா? நம்ம உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே எங்கேருந்து வந்தார்? சினி ஃபீல்ட்லேருந்து தான் வந்தார். சினி ஃபீல்ட்லேருந்து தானே வந்தார். ஏன் போனார்? எப்படி சொல்கிறது, சினி ஃபீல்டுக்கு ஏன் போனார்? நம்மளோட முகம் தெரியணும். நம்மளோட முகம் தெரிஞ்சாதான் நம்ம ஒரு ஆள் இருக்கிறோம், நம்ம முகம் தெரிஞ்சாதான் ஒரு கவர்ச்சியை நோக்கி தான் அவரும் போனார். சினி இண்டஸ்ட்ரீஸ்குள்ளே சினி இண்டஸ்ட்ரீஸில் இருந்து தான் நீ 2021 கட்சிக்குள்ளே வர. எப்படி இளைஞர் அமைப்பாளராக இருந்து நீ உடனே எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆகி உடனே டெப்யூட்டி சிஎம் கொடுத்துறாங்க. இது எந்த கட்சியிலேயாச்சும் நடந்திருக்குதா, இல்லை நடக்குமா? இப்போ நம்ம ஆட்சியில் நடக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும். நடக்க கிடையாது. அப்படிங்கும்போது கவர்ச்சி அரசியல் இல்லை, இன்ஸ்டா மூலிமா ஆட்சி நடக்குது, இன்ஸ்டா ரீல்ஸ் ஆட்சி அப்படின்னு நீ சொல்கிற அப்படின்னா நான் என்ன கேட்குறேன், இப்போ இடையில அந்த மேடையில் ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. எங்கள் தலைவர், எங்கள் தாத்தா கலைஞர் மாதிரி நீங்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துலேருந்து ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வந்தீங்களா, கட்சி நடத்துகிறீங்களா? இல்லை எங்கள் கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் மாதிரி நீங்கள் விசா கேஸில் உள்ளே போயிட்டு வந்தீங்களா? நீ 1000 தப்பு பண்ணியிருப்ப. நீ உள்ளே போயிட்டு வந்து நீ வெளியே வந்து கட்சி நடத்துறதெல்லாம் இங்கே யாருக்கும் தேவை கிடையாது. நீங்கள் என்ன பண்ணி அப்போ நீ வந்து கவர்ச்சி அரசுன்னு சொல்கிறீங்க. உங்கள் அப்பா பண்ணியிருக்காரு, உங்கள் தாத்தா பண்ணியிருக்காரு, அதெல்லாம் இங்கே வேலையே கிடையாது. நீ உன் பெருமை பெற்றுறதுக்காக சொல்கிறீங்கன்னா அதுக்கு நாங்கள் ஒன்றும் ஆள் கிடையாது. கேட்குறதுக்குலாம் கேட்குறவன்லாம் கேன பையன் நினப்பாட்டுக்கு கேட்குறவங்க. நீ வந்து கவர்ச்சி அரசியல்னு நீ சொல்கிற அப்படின்னா கவர்ச்சி அரசியல்னால் நம்ம உதயநிதி ஸ்டாலினும் சினிமா துறையிலேருந்து வந்தவர் தான், ஸ்டாலினும் சினிமா துறையிலேருந்து வந்தவர் தான், கலைஞரும் சினிமா துறை தானே. அதனால் ஸ்டாலினுமே சினிமா துறை. ஏன் இப்படிலாம் வச்சுக்கிட்டோன்னா எம்ஜிஆரை கவர்ச்சி வச்சு அவரும் சினிமாவில் நடிச்சு தானே ஓட் பர்சன்டேஜ் காமிச்சார். எம்ஜிஆர் படத்தில் இருந்ததால மக்களுக்கு பிடிச்சிச்சு. அப்போ அதையும் கவர்ச்சின்னு தானே சொல்லணும். நீங்களே கவர்ச்சி வச்சு தானே. அதனால் இதெல்லாம் அவங்க பேசுகிறாங்க. அப்படி பேசி மக்கள் திசை திருப்பலாம் நினைக்கிறாங்க. அதெல்லாம் இங்கே வேலைக்கே ஆகாது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அந்த கவர்ச்சியை பற்றிலாம் நம்ம பேசவே கூடாது. அவனை சொல்கிறேன், ஏன் இப்படிலாம் சொல்ல கவர்ச்சின்னு பேசுனா டிவியில் நீ பார்த்துருக்கியா? ஃபஸ்ட்டு டிவி யூடியூப்லாம் ஒரு கிளிக் பண்ணாலே ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெள்ளட்டும், ஸ்டாலின் தொடர்ந்து தமிழ்நாடு. டிவியில் ஆடு வந்தால் ஸ்டாலின் தொடர்ந்து தமிழ்நாடு. இதிலே 78 கோடி செலவு பண்ணிருக்கானோ. இதை செலவு பண்ணதுக்கு மக்களுக்கு நல்லது பண்ணுற ஏதோ வரத்துக்கான வாய்ப்பாச்சு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்று புரியல. கவர்ச்சி அரிசி இன்ஸ்டாகிராமில் ஒன்றால் முடிச்சிடும், ஒன்றால் நீயும் போடு. ஒன்றால் முடியலன்னு தானே நீ விமர்சிச்சுட்ருக்க. போடு, ஒன்றால் முடிஞ்சால் நீ போட்டு நீ பண்ணு. ஒன்றால் முடிஞ்சா கிட்டத்தட்ட எடுத்து உதயநிதி ஸ்டாலினோட ஐடியும் எடுத்து பார்த்தோம்னா முக்கால்வாசி இவங்க வீடியோ போட்டு வச்சுருக்காங்க, போஸ்ட்டு வீடியோ. இடையில அந்த டாக் வித்து தாவா இருக்காங்க தெரியுமா, அவங்கள கூப்பிட்டு ரீல்ஸ் உள்ள பண்ணிகிட்ருக்காங்க எப்படியா ஜெயிச்சிடலான்னு. இல்லை எங்கேயா போய் நடக்கவே இல்லை. நம்மளை பார்த்து வந்து ரீல்ஸ் கட்சி, அதை கட்சி, இந்த கட்சி, தற்கொலை கூட்டம், அணில் குஞ்சுன்னு சொல்லிட்டுருக்கானு. இதெல்லாம் இந்த ஆண்டவனுக்கே எடுக்காது. சத்தியமாக நான் சொல்கிறேன். ஏற்றுக்கப்படாத ஒரு குற்றச்சாட்டு, ஏற்றுக்கப்படாத ஒரு விமர்சனம். இது யாருமே ஏற்றுக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். என்ன வேணால் பேஸ்ட்டு போட்டோம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லுவேன். பேஸ்ட்டு போட்டும் போ, பேசுகிறவங்க கடைசி வரைக்குமே பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நீ வேணால் பாரு, இந்த 5 வருஷம் மட்டும் கிடையாது, இன்னும் ஒரு 25-30 வருஷத்துக்கு தளபதி தான் இருப்பார். போக போக நல்ல செயலில் நல்லபடியாக காமிப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக 2வது பாட்டில் முழுமையாக பேசலாம். இன்னும் சில விஷயங்களை உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றோம். அதுவரை நான் உங்கள்கிட்ட விடப்பட்டிருக்கலாம், நம்ம விசால விடப்பட்டிருக்கோம். ஓகே, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திக்க வரும். நன்றி.